ஒரு விஷயம் கண்களை மூடி தலையில தாழ்த்தி ஜீவன் கொடுக்கிற தேவனை நோக்கி பார்ப்போம். சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரே, வலிய பரிசத்தால் கொண்டாரே வான மகிமை உனக்கிவாரே, நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீமலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்த, நீ உனக்கு சொந்தமல்லவே. பேசும் அடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். காண்பு கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்க கேட்பான். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிணமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். விருந்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் செய்கிற விருந்து எப்படியா இருக்கும் என்று சொல்லி இங்கே வாசிக்க கேட்டோம். சமாரியாவிலே ஒரு விருந்து நடந்தது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஒவ்வொரு வசனமாக வாசிப்போம். இஸ்ரவேலின் ராஜா அவளை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவளை வெட்டி போடலாமா என்று சொல்லி கேட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே சீரியா கண்டு எலியா பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி வந்து அந்த கர்மேல் பர்வதத்தை சுற்றிலும் முற்றுகை போட்டு நிக்கிறாங்க. காலையிலே வேலைக்காரன் எழுந்த போது அந்த மலை முழுவதும் அந்த ஜனங்கள் சேனை சூழ நின்று அவர்களை பிடித்து கொண்டு போக ஆயத்தமாயிருக்கிறான். அப்போ கத்துறான் அவன், ஐயோ சேனை வந்திருக்கு, என்ன செய்யறது? அப்போ அவ கண்களை திறவும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். கண்களை திறந்த போது அந்த மலை முழுவதும் அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அக்கினி மயமான வீரர்களுமாய் நின்று இவர்களை காத்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறான். இஸ்ரவேல் ஜனத்தை எப்படியாவது மடங்கடிக்கணும் சீரியா ரகசியமாக வந்து முற்றுகை போட வருவான். அத இந்த தீர்க்கதரிசி முதல்ல ராஜாவுக்கு தெரியப்படுத்திடுறான். இந்த இடத்துக்கு இந்த சீரிய ராணுவம் வருது, ஜாகிரதையா உன்னை காத்துக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அது தன்னை காத்துக்கொள்கிறத பார்க்கிறான். அப்படி இருக்கும்போது ஒரு உளவாளி இருக்கான், நம்ம போற இடத்துக்கு முன்னாலேயே வந்து நிக்கிறானே அவன். இந்த உளவாளி யாரு? அப்போ அங்கே ஒருவன் சொல்றான், நீ பள்ளியறையில பேசுகிறதையும் அங்கே வெளியரங்கமாக அறிவிக்க அங்கே ஒரு தீர்க்கதரிசி ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி சொல்லப்படுது. உடனே இந்த தீர்க்கதரிசியை பிடிச்சிட்டு வா என்று சொல்லி ஒரு சேனையை அனுப்புறான்.
அந்த சேனை சூழ நிக்குது. அப்போ இந்த எலியா தீர்க்கதரிசி இறங்கி போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு இறங்கி போறான். இந்த ராணுவத்துக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும். கண் மயக்கம் உண்டானது. கண் பார்வை தெரியுதானா அவங்களுக்கு? எங்க இருக்கிறோன்னே தெரியல. அவர்களை நீங்க இருக்கிற இடம் வேற இடம், தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் என்று சொல்லி கண் மயக்கத்தோட இருக்கிற அவங்கள சீரியா படைய இஸ்ரவேலுடைய தலைநகரான சமாரியாவுல கொண்டு போய் விடுகிறான். அங்க போய் கண்ணை திறந்து பார்த்தா சமாரியாவின் நடுவிலே இருக்கிறான். அப்ப 22வது வசனம், நீர் வெட்ட வேண்டாம், பட்டயத்தாலும் வெள்ளினாலும் வெட்டுவீரோ, இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பவும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரே வையும் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறான். பாருங்க. அப்போ 23, அப்பொழுது பெரிய விருந்து பண்ணி புசித்து குடித்த பின்பு அவளை அனுப்பிவிட்டான். ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியன் தண்டுகள் அப்புறமா வரவே இல்லை. வெக்கப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. பட்டயத்தால வெட்டி போட தகுதி உள்ளவர்கள், அவர்களுக்கு அங்கே ஒரு விருந்து வைக்கப்படுகிறது. சூழ்நிலையை பார்த்தா எல்லாரும் வெட்டப்பட்டு செத்து போக வேண்டியவங்க. அவங்களுக்கு அங்கே அரண்மனையில ஒரு விருந்து வைக்கப்படுகிறது. சமாரியாவிலே ஒரு விருந்து. அப்புறமா பார்க்கும்போது 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 38, 39, 40 வசனங்கள்ல ஒண்ணாக வாசிப்போம். 1 நாளாகமம். இஸ்ரவேலின் மேல் தாவீதை ராஜாவாக்குறதுக்கு யுத்த மனுஷர் எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடு எப்ரோனுக்கு வந்தார்கள். எப்ரோன்ல ஒரு விருந்து நடக்கிறது. எப்ரோன்ல ஒரு விருந்து. இஸ்ரவேல் தாவீதை ராஜாவாக்குறதுக்கு ஒருமனப்பட்டு வந்தார்கள். வாசிங்க. அங்கே 3 நாள் இருந்து போஜனம் பண்ணினார்கள். சகோதரர் சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி தாவீத இஸ்ரவேலின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்றதுக்கு ஆயத்தம் பண்ண அந்த அணி அணியாய் யுத்த வீரர் யாரும் வந்திருக்காங்க. பல இடத்துல இருந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் வந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்திருக்காங்க. தாவீதோட 3 நாள் இருந்து போஜனம் பண்ணினார்கள். 40ஆம் வசனம். நப்தலின் எல்லை மட்டும் அவளுக்கு சமீபமாய் இருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின் பண்டங்களாகிய மா அத்திப்பழ அடைகள் வற்றலான திராட்சப்பழங்கள் திராட்சரசம் எண்ணெய் ஆடு மாடுகள் இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றி கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. அங்கே பல ஊர்ல இருந்து சுற்று வட்டாரத்துல இருந்து வந்திருக்காங்க. 3 நாள் தாவீதோட இருந்து சாப்பிட்டாங்களாம். அவங்களுக்கு வேண்டியத மாடுகள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும்
எல்லா அனிமல்ஸ் மேலே ஏத்தி கொண்டு வச்சு சாப்பிடுறாங்க. யாருக்கும் இல்லன்னே இல்ல, யாருக்கும் சாப்பாடு இல்லன்னே இல்ல. பெரிய சந்தோஷம். தாவீத ராஜாவாக எப்ரோனிலே அங்கே அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்குகிறார்கள். பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. தாவீத எப்ரோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ண நாளிலே ஒரு விருந்து செய்யப்படுகிறது. இன்னொரு விருந்து பாருங்க, 16ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 16:3. புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். தாவீது அந்த ராஜா வாக்குன உடனே, தன்னை எப்ரோன்ல ராஜா வாக்குன உடனே அவன் செய்த முதல் காரியம், இந்த ஒரு கூடாரம் போட்டு, உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு கூடாரம் தாவீதின் நகரத்திலே போட்டு அந்த உடன்படிக்கை பெட்டிய அங்க இருந்து கொண்டு வந்து அந்த தாவீதின் நகரத்திலே கொண்டு வந்து வைக்கிறான். வைத்த நாளிலே மிகுந்த சந்தோஷம் உண்டானது. மிகுந்த சந்தோஷம், அங்கே கம்பீர சத்தம் உண்டானது. எல்லாம் கொண்டு உடன்படிக்கை பெட்டிய கூடாரத்துக்குள்ள வச்ச உடனே கர்த்தருடைய நாமத்திலே ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். சர்வாங்க தகன பலிகள் சமாதான பலிகள் எல்லாம் விட்டு செலுத்தி தீர்ந்த பின்பு ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிச்சிட்டு வெறுமையா அனுப்பல. அன்றைக்கு விசேஷ நாள் ஆசரிப்பு, அந்த பெட்டிய ஆசரிப்பு கூடாரத்துல, அந்த தாவீது அதுக்குன்னு போட்ட கூடாரத்துல கொண்டு வச்சு ஒரே சந்தோஷம் கொண்டாடி, எல்லாருக்கும் வெறுமையா அனுப்பக்கூடாது அவங்கள என்று சொல்லி எல்லாருக்கும், புருஷர் தொடங்கி ஸ்திரீ மட்டும், ஒவ்வொரு அப்போன்னா நம்ம இந்த இவ்வளோண்டு அப்பம் இருக்க பெருசா இருக்கும், அது ஒரு அடி வட்டமா, அது சாப்பிட முடியாது ஒருத்தர் அவ்வளவு. ஒவ்வொரு அப்பம், எல்லாருக்கும் ஒரு அப்பம், எல்லாருக்கும் ஒரு இறைச்சி துண்டு, எல்லாருக்கும் ஒரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு தாவீதே கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரதான ஆசாரியனை போல நின்று எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறான். பலியிட்டது அங்கே ஆசாரியர் மட்டும் சாப்பிடக்கூடியது. அப்பங்கள் ஆயத்தம் பண்ணது தேவ சமூகத்திலே வைக்கப்பட வேண்டியது. ஆனா அவன் எல்லாருக்கும் ஒவ்வொன்றை எடுத்து கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை பிட்டு நமக்கு கொடுத்தது போல, இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை வார்த்து நமக்கு ஜீவனை தந்தது போல, இவன் எல்லாருக்கும் ஒரு படி திராட்சை ரசத்தை கொடுக்கிறான். ஒரு இறைச்சி துண்ட அப்பத்தை கொடுத்து எல்லாரையும் ஆசீர்வதித்து மிகுந்த சந்தோஷம் உண்டானது. இப்படியான ஒரு விருந்து அங்கே செய்யப்பட்டதை பார்க்கிறோம். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 35-36 வாசிக்கும். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். ஊருக்குள்ளே போயிருந்த போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படியாய் ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். 8ஆம் வசனம்,
ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்று சொல்லிட்டு, அவருக்கு தாகம் பிரயாணத்தினாலே இளைப்படைந்து சோர்ந்து போய் அந்த சமாரியாவிலே உள்ள அந்த கிணற்றின் ஊருக்கு வெளியே உள்ள அந்த கிணற்றுல அருகே வந்து உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படியே பிரயாணத்துல ரொம்ப சோர்வு அவருக்கு. சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை வாங்கும்படி ஊருக்குள்ளே போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே ஸ்திரீ வருகிறார். சமாரிய ஸ்திரீ குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி பிடிக்க வர்றா. கிணத்துல தண்ணி இறங்கிறதுக்கு வர்றா. அப்போ தாகத்துக்கு தா என்று சொல்லி, தாகமாய் இருக்கிற தாகத்துக்கு தா என்று சொல்லி கேக்குறார். அப்போ நீ யூதனாய் இருக்க, சமாரியா ஸ்திரியாட்ட என்கிட்ட எப்படி நீர் கேட்கலாம் என்று சொல்லும். ஆண்டவர் சொல்லுகிற, நீ தேவனுடைய ஈவர், உன்கிட்ட தாகத்துக்கு தான் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தா நீயே கேட்டிருந்திருப்ப. அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஜீவ தண்ணி, சாதாரண தண்ணீர்ல ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். கிணறும் ஆழமா இருக்கு, மொண்டுக்குள்ள பாத்திரமும் இல்ல, நீ எப்படி ஜீவ தண்ணீரை தருவீரு என்று சொல்லி. எங்க யாக்கோபு அவ ஆடு மாடு அப்படி பிள்ளைகள் எல்லாம் அந்த கணக்குல குடித்தாங்களே, நீ யாக்கோபை காட்டிலும் பெரியவரோ என்று சொல்லி கேட்கிற. அப்போ இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் வராது, அது அவன் உள்ளத்திலே இருந்து நித்திய ஜீவ காலமாய் ஊறும் என்று சொல்லி. அப்ப அந்த தண்ணீரை எனக்கு நீ தர வேணுமே என்று சொல்லி கேட்கிற. அந்த தண்ணீர் மேல அவளுக்கு வாஞ்ச வந்துட்டு, நீ முதல்ல அதுக்கு பதில் சொல்லல, உன் புருஷனை கூட்டி கொண்டு வா என்று சொல்லு. அப்ப சொல்லுகிற, எனக்கு புருஷன் இல்லையே அப்படின்னு. ஆமா, உண்மைதான் சொல்ற, 5 புருஷர் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. செஞ்சதை எல்லாம் சொல்லிட்டார், கரெக்டா சொல்லிட்டார். அப்புறமா ஆவிக்குரிய காரியங்கள் பேசுறாங்க. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். சமாரியால மாத்திரமல்ல, எங்க கத்தர தொழுது கொள்ளும் காலம் வரும் என்றெல்லாம் சொல்லி, இவ உடனே நான் செஞ்சதெல்லாம் சொன்னார். இவர் மேசியா அவ இருக்குமோ என்று சொல்லி, மேசியா வரும்போது இதெல்லாம் நமக்கு சொல்லுவாரு என்று சொல்லி சொல்லுகிறார். உன்கிட்ட பேசிட்டு இருக்கு, நான் தான் மேசியா அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே நம்பிடுற. குடத்தை வச்சிட்டு போடுற. அதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். சரி, வந்ததே வந்தோம், ஒரு குடம் தண்ணீரை எடுத்துக்கிட்டு போயிடலாம். குடத்தை அப்படியே காலியா போட்டுட்டு போடுற. எவ்வளவு ஒரு வல்லமையான தொடுதல் அவளுக்குள்ளே நடந்திருக்கிறது, எவ்வளவு பெரிய ஒரு மாறுதல் அவளுக்குள்ளே ஏற்பட்டு இருக்கு. குடம் கிடக்கட்டும், நம்ம ஓடி போய் ஊர்ல முதல்ல போய் சொல்லுவோம் என்று சொல்லி வெக்கப்படாமல், தான் செய்ததெல்லாம் ஒருத்தர் சொன்னார்னு சொல்லி வெக்கப்பட்டு ஒளிச்சிருக்கணும். அவ தன்னை ஒளிச்சு இருக்கணும். ஊருக்குள்ள ஓடி போய் நான் செய்ததெல்லாம் சொன்னார், வாங்க மேசியாவா என்று சொல்லி பார்க்க கூட்டி கொண்டு ஓடி வருகிறார். அதுக்குள்ள சீஷர்கள் போஜனத்தை கொண்டு வர்றாங்க. நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. போஜன பதார்த்தங்களை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. நீங்க அறியாத ஒரு போஜனம் ஒண்ணு இருக்கு, அது பிதாண்டி சித்தத்தின்படி செய்யறதுதான் என்னுடைய போஜனம் என்று சொல்லி சொல்லுகிறார். பசியா இருக்கும்போது தேவனுடைய சித்தம் அதன்படி நான் செய்யணும், தேவனுடைய சித்தத்தின்படி நான் செய்யணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் என்ன திருப்தி ஆகும், அதுதான் என் பசியா நீக்கும் என்று சொல்லி அந்த போஜனத்தை அவரு பின்னிட்டு பார்க்கவே இல்லை, ஏறிட்டு பார்க்கவே இல்லை.
அந்த ஊர் ஜனங்கள்ட்ட கர்த்தர் சத்தியத்தை எடுத்து சொல்றாரு. இந்த ஊர் ஜனம் முழுவதும் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறது. நீங்க அறியாத போஜனம் ஒண்ணு உண்டு. அந்த சீஷர் நினைக்கிறாங்க, யாராவது போஜனம் கொடுத்திருப்பாங்களோ ஆண்டவருக்கு, நம்ம வர்றதுக்குள்ள இல்ல இல்ல. தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதுதான் என்னுடைய போஜனம். தேவனுடைய வார்த்தையை போதிப்பதுதான் எனக்கு தாகம் தீர ஜீவ தண்ணீர் என்று சொல்லி சொல்லுகிறார். நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. போஜனம் கிடைச்சுதா இல்லையா அவருக்கு ஆத்துமாக்கள் அந்த ஊரு உள்ள ஆத்துமா முழுவதும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது. ஆத்துமாக்கள் தான் அவருக்கு பசி. ஆத்துமா மேலதான் தாகம். நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். கர்த்தர் தான் தீர்க்கப்பட்டவராக அந்த சமாரியாவுக்குள்ளே போய் தங்கி இருக்கிறார். அதன் பின்பு அவருக்கு போஜனம் கொடுத்திருப்பாங்க, தண்ணீர் கொடுத்திருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்பதாக தேவனுடைய சித்தத்தை ஆத்துமாக்களை முன்பதாக வைக்கிறார். நம்ம எதை முன்னால வைக்கிறோம்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது, கர்த்தருக்கு ஆத்மாக்களை சேர்க்கிறது, சுவிசேஷத்தை சொல்றதுல இதுல பசி தாகமாக இருப்போம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள் என்று சொல்லு. அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். 30:11 1 சாமுவேல் வாசிப்போம். ஒரு ஏத்தியனை வெளியில் அவர்கள் கண்டு தாவீதினிடத்துல கொண்டு வந்து புசிக்க அப்பமும் தண்ணீரும் குடிக்க கொடுத்து, அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவன் கொடுத்தார்கள். அவன் சாப்பிட்ட பின்பு அவன் உயிர் அவனுக்குள்ள திரும்ப வந்தது. ராப்பகல் 3 நாளா எப்பம் சாப்பிடாமல் தண்ணீர் குடியாமலும் இருந்து அங்கே சிக்லாக் பட்டணம் தீக்கிரையாக ஆக்கப்பட்டு கிடக்கு. மனைவி பிள்ளைகளை சிறை பிடித்து கொண்டு போயிட்டார்கள். அழுது அவன் பலன் இல்லாம போகும் மட்டும் தன்னை வெறுமையாக்கி கர்த்தருடைய பாத்திலே தன்னை திடப்படுத்திக்கிட்டான். தாவீது கூட சேர்ந்தவர்கள் கல்லெறிய வேண்டும் என்று பார்த்தார்கள். அப்பொழுது ஒரு ஏபோத் இருந்தது, அதை வைத்து விசாரிக்கிறாங்க. கர்த்தர்ட்ட விசாரித்த போது, நீ அந்த தண்டை தொடர்ந்து போனா நீ இழந்ததெல்லாம் திருப்பிக் கொள்வாய் என்று, நான் உனக்கு திரும்ப இழந்ததெல்லாம் தருவேன் என்று சொல்லி அனுப்புகிறான். அவன் போகிறான். அப்பொழுது எப்படி எந்த வழியா போனோம், எந்த வழியா அந்த சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க மனைவி பிள்ளைகளை என்று அவனுக்கு தெரியவில்லை. அப்பொழுது ஒரு அந்நியன் அங்கே சாகரத்துக்கு ஏதோ கிடக்கிறான். 3 நாள் அப்பம் சாப்பிடாம, 3 நாள் தண்ணி குடிக்காம, வியாதிப்பட்டவனாக, கைவிடப்பட்டவனாக, எஜமானாலே கைவிடப்பட்டவனாக அங்கே ஒரு அந்நியன் கிடக்க. ஏத்து தேஸ்து அமலேக்கிய அடிமை மனுஷன். அவனை கொண்டு வந்து அவனுக்கு தண்ணிய கொடுத்து, அந்நியனா கிடந்தான், அது என்னன்னே தெரியாது அவனுக்கு. கொண்டு வந்து தண்ணி கொடுத்தாங்க, அத்திப்பழ அடைய கொடுத்தாங்க, திராட்சை பழத்தை கொடுத்தாங்க. அவனுக்கு கொஞ்சம் உயிர் திரும்ப வந்தது. அப்ப நீ யாரு? நீ அந்நியனா இருக்கனே, யாரு? ஏன் இப்படி கிடக்க? இந்த வெயிலுக்குள்ள வனாந்தரத்துல ஏன் இப்படி கைவிடப்பட்டவனா இருக்க? அப்போ என்னுடைய எஜமான் நான் வியாதிப்பட்ட போது 3 நாளைக்கு முன்னால
என்னை கைவிட்டு போனான். அவன் இங்கதான் கொள்ள அடிச்சு, சிகிலாக கொள்ள அடிச்சு அவன் போனான் என்று சொல்லி அந்த துப்பை அவன் விலைக்கு சொல்லுகிறான். அது சொன்ன மாத்திரத்தில் அந்த தண்டு நடத்திற்கு என்னை நடத்தி கொண்டு போவாயா என்று சொல்லி தாவீது கேட்கிறான். அப்பொழுது நான் நடத்தி கொண்டு போகிறேன், நீ என்ன கொல்லவும் மாட்ட, என் எஜமான் கையில திரும்ப என்ன ஒப்பு கொடுக்கவும் மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ண, நான் அந்த தண்டு நடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போவேன். அந்நியனா இருந்த அவனை சேர்த்து கொண்ட போது இவன் செய்வதறியாது வழி தெரியாது நின்று கொண்டிருந்த தாவீது அந்த வழியே, அவன் காட்டின வழியே போய் தன் மனைவி பிள்ளைகளை திருப்பி கொண்டான். அந்நியனை சேர்த்து கொண்ட போது தாவீதுக்கு நன்மை உண்டானது. இல்ல தாவீது அவங்க எந்த வழியா போனாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க என்று சொல்லி அங்கே சொல்லப்படுது. நன்மை கிடைத்தது அந்நியனை சேர்த்து கொண்ட போது. உயிர் போற மாதிரி கிடந்த ஒருவனை சேர்த்து அந்நியனை சேர்த்து கொண்ட போது தாவீதுக்கு நன்மை கிடைத்தது. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23-24 வாசிப்போம். போர்ச்சேவர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியும் எடுத்தார்கள். அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. அதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடைமை சீட்டு போட்டார்கள் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் செய்வர்கள் இப்படி செய்தார்கள். போர் செய்வர்கள் ஒரு காரியத்தை செய்யறாங்க. வஸ்திரத்தின் மேல பங்கு போட்டு எடுத்து பிரிச்சுக்கிட்டு உடையின் பேர்ல சீட்டு போட்டு ஒரே ஒரு அங்கிதான் இருந்தது. வஸ்திரங்களை 4 பேர் பங்கு வச்சாச்சு. வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க. உடையின் பேர்ல உடைய பங்கு போட்டு வஸ்திரத்தின் மேல சீட்டு போட்டு ஒண்ணுதான் இருக்கு யாருக்கு வரும்னு சீட்டு போட்டு அவரோ இயேசு வெற்றுடம்பாய் இருந்தார், வஸ்திரம் இல்லாத இருந்தார். வஸ்திரம் இல்லாம அவரை வெறுமையாக அப்படியாக சிலுவையில தூக்கி ஆணி அடித்து கொலை செய்தார்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். லூக்கா 23:53 வாசிப்போம். அந்த சரீரத்தை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி மெல்லிய துணியில சுற்றுகிறான். பாருங்க மத்தேயு 27:59 வாசிப்போம். யோசேப்பு சரீரத்தை எடுத்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து துயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி மார்க் 15:46 வாசிப்போம். அவன் போய் யோசிப்பு வாங்கி கொண்டு வந்து மெல்லிய துப்பட்டிய வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி இயேசு சிலுவையிலிருந்து இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி வஸ்திரம் இல்லாத இருந்த அவருக்கு யோசேப்பு மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வருகிறார்.
மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து இயேசுவின் சரீரத்தை அதுல சுற்றி அந்த கண்மலை வெடிப்புக்குள்ளேயே அங்கேயே வைக்கிறத பார்க்கிறோம். வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது. வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். 2 ராஜாக்கள் 13:14 வாசிப்போம். 2 ராஜாக்கள் 13:14. அவன் நாட்களில் யோவாஸ் என்ற ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதம் குதிரை வீரருமா இருந்தவரே என்று சொல்லி அழுது. சோமுல்ல தீர்க்கதரிசிகள் மரணத்துக்கு எதுவான வியாதியாய்ப்படுத்தினான். அவனை விசாரிக்க அந்த யோவாஸ் வந்து அவன் மேலே விழுந்து அழுகிறான். என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று சொல்லி அழுகிறான். அப்போ எலிசா அவனை பார்த்து, வாசிங்க. எலிசா அவனை பார்த்து, வில்லையும் அம்புகளையும் பிடியும், அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்துக் கொண்டான். அப்பொழுது அவன் இஸ்ரவேல் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையோ. அவன் தன் கையை வைத்த போது எலிசா தன்னுடைய கையில ராஜாவின் கை மேல வைத்து, கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அதை திறந்த போது எய்யும் என்றான். இவன் எய்த போது அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும், சீரியன்று விடுதலையாக்கும் ரட்சிப்பும் அம்புமானது. சோமுல்ல என்று சொல்லி அவனை விசாரிக்க போன போது, அழுத போது, அவனுக்கு வியாதியாயிருந்தேன், என்ன விசாரிக்க வந்தீர்கள் என்று சொன்னது போல அவனுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது. அவ்வளவு மரண படுக்கையில இருக்கிறவன் தன் கைய அவன் கை மேல வச்சு எய்யும் என்று சொல்லி ஜன்னலை திறந்து எய்தான். இஸ்ரவேல நீ ரட்சிப்ப, சீரியன் கையிலிருந்து ரட்சிக்கிற அம்பு என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக வெற்றியை பெற்றுக்கொண்டு திரும்ப வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி. அப்புறமா 18ஆம் வசனம், அம்புகளை பிடியும் பிடித்தான். இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான். 3 தரம் அடித்து நின்றான். நீ சீரியரை 3 விசை மாத்திரம் நீர் முறியடிப்பீர் என்ற தீர்க்க தரிசனத்தோட கடந்து சந்தோஷமாக போறான். வியாதியாய் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி, வியாதியா இருந்தேன், என்ன விசாரிக்க வந்தீர்கள். எந்த ராஜாவும் எந்த தீர்க்க தரிசி மடிந்து போற வியாதியில இருக்கும்போது வந்து பார்த்த மாதிரி இல்லை. இந்த ஒரு ராஜா மாத்திரம் வந்து அந்த தீர்க்க தரிசனத்தை, அந்த வெற்றிய பெற்றுக்கொண்டு போறான். வியாதியா இருக்கும்போது வந்து பார்த்ததுனாலே எனக்கு வெற்றி கிடைத்தது. காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி எரேமியா 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமேயேல் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கிற நிலத்தை நீ வாங்கிக்கொள்,
அது உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்தது என்று சொல்லுவான். இவன் பாத்தீங்கன்னா எரேமியா காவல்ல அடைப்பட்டு இருக்கிறான். 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அந்த முந்தின பாட்டுல கடைசி பகுதி பார்த்தீங்க. யூதான் ராஜாவாகிய சிதேக்கியா அவனை அடைத்து வைத்தான். உண்மையான தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அடைக்கப்பட்டு நீ இந்த பாபிலோன் ராஜா மேற்கொள்வான், நீ அடிமையாய் போவாய் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். இவன் மட்டும் உண்மையான தீர்க்க தரிசனம், மற்ற தீர்க்க தரிசியெல்லாம் பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அதனால நீ மட்டும் ஏன் இப்படி சொல்ற தீர்க்க தரிசனம் சொல்லி அவனை அங்கே அடைத்து காவல்ல அடைத்து வைத்தான். அடைக்கப்பட்டவனா இருந்த எரேமியாவை பார்க்க ஒருவன் வருகிறான். யாரும் அடைக்கப்பட்டிருக்கும் போது வந்து பார்க்க வரமாட்டாங்க. அவன் மேல உள்ள குற்றம் நமக்கும் வந்துரும், என்னையும் பிடிச்சி அடைச்சு வச்சிருவாங்க என்று சொல்லி பயந்து யாரும் வரவே மாட்டாங்க. எரேமியா பார்க்க யாரும் வரல. ஆனா பெரிய தகப்பன் மகன் அனாமையேல் அவனிடத்தில் வந்து நிலத்தை வேலை பேசி வெள்ளியை நிறுத்து வாங்கிட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு போகிறான். அப்போ இது நிமித்தம் எரேமியாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. நீ வானத்தையும் பூமியும் நீ விரித்து படைத்தீர், உமாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொன்ன அந்த பெரிய தீர்க்கதரிசன, அந்த பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை புறப்பட்டு வருகிறது. பாருங்க எப்படி ஆண்டவரே இது நடக்கும். சிறைப்பட்டு நாங்க இருக்கிறோம், எப்படி இது நடக்கும்? நிலத்தை வாங்குவாங்க, விற்பாங்க. இந்த எருசலேம்ல நிலம் இடம் வாங்கப்படும் என்று சொல்லி சொல்லுகிறான். சந்தேகத்தோட கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று. அந்த அதிகாரத்தில் கடைசி வசனம் பார்க்கும்போது கடைசி வசனம் வாசிங்க. அது கொஞ்சம் கீழே நடுவுல இருந்து வாசிங்க. கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் இனிமேல விற்பாங்க, வாங்குவாங்க, முத்திரை போடுவாங்க, சாட்சி வைப்பாங்க. அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பெரிய ஆசீர்வாதமான ஒரு தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. சிறையாய் அடைக்கப்பட்ட எரேமியாவை காண அந்த பெரிய தகப்பனுடைய மகன் அனாமையேல் வந்தபோது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. நான் சிறையிருப்பை திருப்புவேன் என்ற சொல்லி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர் என்று சொல்லி சொல்லுங்க. 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்போதும் யூதாவின் புத்திரரையும் எருசலேமியரையும் உங்களுக்கு வேலைக்காரராகவும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனாலும் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமான இங்கே ஒரு யுத்தம் நடந்து முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் யூதா ஜனங்களை சிறைப்பிடித்து வைத்துக் கொள்ளுகிறாங்க. சிறைப்பிடித்து வைத்தாங்கன்னா அவங்க வேலைக்காரிகளை பிடித்து வைத்துக் கொண்டாங்க. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள்ல சிலர் எழும்பி, உங்ககிட்ட குற்றம் இல்லையா, நீ இத யூதா ஜனங்களை மட்டும் பிடித்து வைத்திருக்கிறீங்களே, உங்க மேல தேவ கோபம் வரும் என்று சொல்லி திட்டி அவங்களெல்லாம் நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்ற. 15ஆம் வசனம் வாசிப்போம். அவங்களெல்லாம் ஃப்ரீயா விட்டுறணும் நீங்க. அப்பொழுது பேர்
குறிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறை பிடிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு வஸ்திரம் இல்லாத சகலருக்கும் கொள்ளையிலே எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரட்சிகளும் போடுவித்து அவளுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவளுக்கு எண்ணெய் வார்த்து பலட்சியமானவர்கள் எல்லாம் கழுதையின் மேல் ஏற்றி பேரிச்ச மரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே கொண்டு வந்து விட்டு பாருங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை, யுத்தத்துல தோத்து ஒன்றுமே இல்லாம, பாதரட்சை கூட இல்லாம, வஸ்திரம் கூட இல்லாம, அப்படியாக வெறுமையாய் பசியாய் தாகமாய் இருக்கிற ஒரு கும்பலை பார்க்கிறோம். வேலைக்காரனா அவனை அடிமைப்படுத்தி கொண்டு போகிற ஜனங்களை பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தை சொல்லப்படுது, உங்ககிட்ட குற்றம் இல்லையா, நீங்க அவங்கள விட்டு விடுங்க. இன்னொன்னு விட்டு விட்டு பேசாம போயிருக்கலாம். ஆனா பேர் குறிக்கப்பட்டவர்கள், பேர் குறிச்சு அவங்கள வெறுமையா அனுப்பக்கூடாது. பசியா வஸ்திரம் இல்லாம பாதரட்சி இல்லாம அவங்கள அனுப்பக்கூடாது என்று சொல்லி பேர் குறிக்கப்பட்டவர்கள் எழும்பி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு ஒன்னா சேர்த்து சிறைப்பிடிக்கப்பட்டவங்களெல்லாம் சேர்த்து யாருக்கு வஸ்திரம் இல்லைன்னு பார்த்து வஸ்திரத்தை எடுத்து கொடுக்கறாங்க. ஒன்னும் இல்லாம வெறுமையா போக வேண்டிய நிலைமை இல்லை. பிச்சைக்காரனை போல வீட்டுக்கு போக வேண்டிய, நடந்தே போக வேண்டிய நிலைமையில அவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. கொள்ளையிலே எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுக்கறாங்க. உடுப்பு கொடுக்கறாங்க. பாதரட்சை இல்லாதவங்களுக்கு பாதரட்சைய எடுத்து கொடுக்கறாங்க. எல்லாரும் பசியா தாகமா இருக்காங்க. யுத்தத்துல இருந்து முடிஞ்சு அவங்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுக்கப்படுகிறது. அவங்களுக்கு எண்ணெய் தலைக்கு வார்க்கிறாங்க. பலட்சியமானவர்கள், நடக்க முடியாதவங்க கழுதைகள் ஏற்றி அந்த பேரிச்சம்பரம் அந்த ஊரு துவக்கம் வரைக்கும் கொண்டு விட்டுட்டு போறாங்க. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க. தாகமா இருந்தேன், எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தீங்க. காவல்ல இருந்தேன், என்ன பார்க்க வந்தீங்க, என்ன விடுதலையாக்கி அங்கே அனுப்புகிறத பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. நாம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போவோம்.